நிறைய பசங்களுக்கு கத்திரிக்காய்னாலே பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மெத்தடில் கத்திரிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 5 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட 5-6 பூண்டையும் தோலோடையே சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரே ஒரு மூடி தேங்காவை துருவி இது கூட சேர்த்து வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க, அப்போ தான் சாதத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்ட பிறகு 3 பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி பண்ணும்போது சாதத்தோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வேண்டான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வதக்கும் போதே கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க கத்திரிக்காயை அடிக்கடி சேர்த்துக்கோங்க, இது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். வறுத்து ஆற வச்ச இன்க்ரீடியன்ஸை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கத்திரிக்காய் கூட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் கலந்து விட்ட பிறகு சூப்பர் டேஸ்ட்டான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணி இந்த கத்திரிக்காய் சாதம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.